நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர்படட்டும், மனம் சந்தோஷம் அடையட்டும், செல்வம் பெருகட்டும், எல்லாவித நன்மைகளும் இனி வரும் காலங்கள் கண்டிப்பாக கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். இனி வரும் நாளையும் நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட பாருங்கள். 15/1/2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி மாதம் திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 7:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 7:30 8:30. ராகு காலம் 7:30 9. குளிகை 1:30 3. யமகண்டம் 10:30 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 10 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:05 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று பிற்பகல் 1:05 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் விரக்தி நிலை மாறி விடிவு காலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். இடமாற்றத்தால் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வரவும் செலவும் உங்களுக்கு சமமாக இருக்கக்கூடும். தேக நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. இன்று பயணத்தால் பிரியமான ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. உங்கள் திறமையில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை கண்டிப்பாக மாறும். இந்த பண்டிகை நாளை நீங்க ரொம்ப அற்புதமாக கொண்டாடுவீர்கள். மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தைரியமாக வீடு நடை போட்டு உங்கள் வேலைகளை செய்வீர்கள். வெப்பம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் கொஞ்சம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கருத்துக்கள் பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது மிகுந்த எச்சரிக்கை வேண்டும். என்று பெண்களுக்கு மன அழுத்தம் விலகி செல்லக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். அற்புதமாக செயல்படுவீர்கள். புத்தாடை அணிகலனை அணிந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள். காதல் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். சில இடங்களில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இந்த பண்டிகை நாளை மிகவும் அற்புதமாக கொண்டாடுவீர்கள். இருந்தாலும் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கல்வியில் ஆர்வம் கொள்ளுங்கள். விளையாட்டுத் துறையிலும் உங்களால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. முயற்சி செய்யுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில நீங்க எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மேஷம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்ற கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடல் உபாதைகள் ஏற்பட்டு கொஞ்சம் சரியாகுங்க. வெப்பம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். விரக்தி நிலை மாறி விடிவு காலம் பிறக்கும். கையில் ஓரளவு காசு பணம் இருக்கும். பயணத்தால் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தைரியமாக வீடு நடை போடுவீர்கள். பரணி. இந்த நாள் வீடு மாற்றம் இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். இனிய மாற்றங்கள் வந்து சேரக்கூடும். வரவும் செலவும் சமமாக இருக்கும். தேக நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இந்த பண்டிகை நாளை நீங்க சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள். கிருத்திகை. இறை வழிபாட்டில் முழு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். தைரியமாக வீடு நடை போடுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். கொடுத்த வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். கனவுகள் ஓரளவு நனவாக கூடும். தேக நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள் இந்த அனைவரிடத்திலும் அன்புடன் பழகுவீர்கள். நல்ல விதமாக நடந்து கொள்வீர்கள். உற்சாகமுடனும் காணப்படுவீர்கள். தொழில் வளர்ச்சி என்று கூடிவிடுங்க. மகிழ்ச்சியோடு செயல்படுவீர்கள். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகளும் வந்து சேரக்கூடும்.
இல்லத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த பண்டிகை நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக அமைந்துவிடக் கூடுங்க. சீரான நிலையில் முன்னேற்றம் இருக்க கூடுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் இருக்கக்கூடும். அதிகம் சிரமம் எடுத்தால்தான் சில பணிகள் உங்களுக்கு நடைபெறக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் ஓரளவு கையெழுத்தாகக்கூடும். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட இப்பொழுது அதிகமாக இருக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த புகழ் பாராட்டுகளும் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமில்லை. அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. என்ன ஒன்று, செலவுகள் ஒரு பக்கம் ஆகிக் கொண்டிருக்கும். இன்று காலையில கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்பதும், சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் வெற்றிக்கு வழிவகுக்கும். பெண்கள் இன்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கொடுங்க. காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி இருக்கும். முகப்பொலிவு கூடிவிடும். இன்று அழகும் கூடிவிடும். அது மட்டுமில்லை, கன்னி பெண்களுக்கு திருமண முயற்சிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக நல்ல வரன்களும் வரக்கூடும். இன்று பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும், சரி செய்து விடலாம். காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வதும், பொறுமை காப்பதும், சந்தேக பார்வை இல்லாமல் இருப்பதும் நல்லது. இன்று மாணவர்கள் உற்சாகமாக வேலைகளை செய்து கொண்டிருப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். விளையாட்டு புத்தியாகவும் காணப்படுவீர்கள். இந்த பண்டிகை நாளை நீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் கொண்டாடுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்க கொடுங்க. ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பணப்புழக்கம் சீராக அதிகரிக்க கொடுங்க. தொழில் வளர்ச்சி இன்று கூடிவிடும். மகிழ்ச்சியோடு செயல்படுவீர்கள். தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இல்லம் தேடி நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இல்லத்திற்கு உறவினர்கள் வருகையும் இருக்க கொடுங்க. ரோகிணி. இன்று காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சீரான நிலையில் முன்னேற்றம் இருக்கும். அதிகம் சிரமம் எடுத்தால் புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடுங்க. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். மிருக சிரிஷம். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணப்புழக்கம் சீராக அதிகரிக்கும். இந்த பண்டிகை நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக கிடைக்கக்கூடும். நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். நீடித்த நோயிலிருந்து கண்டிப்பாக நிவாரணமும் பெறுவீர்கள். தொழில் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். இழுபறியாக இருந்த காரியம் ஒன்று இனிதே முடிவடைய கொடுங்க. தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்குங்க. நீண்ட நாட்களாக இழுபறியில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். செல்வம், உரிமை, அதிகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். தவறான வழிமுறைகளில் செல்வம் கரையவும் வாய்ப்பு இருக்கின்றது. எச்சரிக்கையுடன் எப்பொழுதும் இருக்க பாருங்கள். இந்த பண்டிகை நாளை நீங்க பொறுமையுடனும் அமைதியுடனும் கொண்டாடுங்கள். இறைவன் அருள் எப்பொழுதுமே இருக்குங்க. நல்ல மனசு வெளிப்படட்டும். கண்டிப்பாக வெற்றி ஏற்படட்டும். என்று பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். திட்டங்கள் தீட்டி வெற்றி பெற முடியும். புத்தாடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த பண்டிகை தின நாளை ரொம்ப சந்தோஷமாகவும் கொண்டாடுவீர்கள். என்ன ஒன்று, எல்லாவித வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். கூடுமானவரை ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரைங்க என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அது போதும். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். கல்வியில் உங்களால் சாதிக்க முடியும். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இந்த பண்டிகையை நீங்க உற்சாகமாக கொண்டாடுவீர்கள். மாணவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்குங்க. மிதுனம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பாக இருக்கும்.
அதேபோல் அதிர்ஷ்ட நிறமாக பச்சை நிறம் உடுத்திக் கொள்வதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பண்டிகை நாளை நீங்க ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஓரளவு நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறுங்க. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெற முடியுங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரக்கூடும். இன்று செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சில இடங்கள்ல பார்த்து பேசுங்கள். எச்சரிக்கையுடன் எப்பொழுதும் இருப்பது ரொம்ப நல்லது. திருவாதிரை. இன்று பண செலவு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். நீண்ட நாளாக இழுத்துக் கொண்டிருந்த காரியம் சூடுபிடிக்க தொடங்கும். பிரச்சனைகள் ஓரளவு முடிவுக்கு வரக்கூடும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். இருந்தாலும் தலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள். இன்று எதிரிகள் தவிடுபொடி ஆவார்கள். வெற்றிக்காக நீங்க கண்டிப்பாக உழைப்பீர்கள். புனர்பூசம். குடும்பத்துடன் இனிமையாக சந்தோஷமாக இந்த பண்டிகையை கொண்டாட முடியுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். இழுபறியாக இருந்த காரியங்களில் கூட வெற்றி இருக்கும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நேற்றைய சேமிப்பு இன்றைய செலவுக்கு கை கொடுக்குங்க. விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் ஓரளவு கையில் பணம் புழக்கம் இருக்கும். இறைவன் அருளால் எல்லாம் உங்களுக்கு சாத்தியம். கடகம் ராசினியர்கள். இன்று கொஞ்சம் நீங்க நேர்பட பேச வேண்டும். நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். காலையில் உங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் இருக்குங்க. சோம்பேறித்தனமாகவும் உடல் இருக்க கொடுங்க. நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வதும் சீக்கிரமாக எழுந்து சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் உங்களிடம்தான் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் இருக்கின்றது. வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நேற்றைய சேமிப்பு இன்று கரைவதற்கான சூழல் இருக்குங்க. விரக்தி நிலை மாறும். கண்டிப்பாக விடிவு காலம் பிறக்கும். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்பட பொறுமை மட்டும் வேண்டும். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்ட முடியலை இருக்கின்றது. அதனால் சின்ன சின்ன சிக்கலும் குழப்பமும் வரத்தான் செய்யும். நேற்றைய சேமிப்பு இன்று கரைந்து விடக் கொடுங்க. புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உபரி பண வருமானம் கிடைக்குங்க. அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். தொழில் நிமித்தமாக தூரதேச பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கின்றது. யாரிடமும் நீங்க சற்று கவனமுடன் பார்த்து பழக வேண்டியது அவசியம். வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறுங்க. குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கண்டிப்பாக தை பிறந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு வழி பிறக்கும். அது கண்டிப்பாக நடக்கக்கூடும். பயப்பட வேண்டாம். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத சில இடமாற்றங்கள் ஏற்படும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இல்லத்தில் நடக்குங்க. எதையும் நினைத்து நீங்க பெருமைப்படுங்கள். கோபப்பட வேண்டாம். என்று பெண்களுக்கு சின்னதாக குழப்பம் இருக்குங்க. குடும்பத்தை பற்றிய புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் ஏற்றவாறு நடந்து கொள்ள பாருங்கள். பெண்கள் என்று குடும்ப நிர்வாகத்தை அற்புதமாக பார்த்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். காதலை பொறுத்தவரை முடிவுகள் எடுக்க வேண்டாம். விட்டு பிடிக்க வேண்டும். 2-3 நாட்கள் போகட்டும். பின்னர் நாம எதையும் செய்யலாம். என்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். இந்த பண்டிகை தின நாளை அற்புதமாக கொண்டாடுங்கள். மகிழ்ச்சி என்பது நாமல் வரவழைத்துக் கொள்வது. அதனால் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே காலையில நீங்க எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படும். கடகம் ராசினியர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். ஓரளவு சந்தோஷமாக காணப்படுவீர்கள். இல்ல தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் கூட்டாளிகளால் தொல்லை இருக்கும். அதனை நீங்க சமாளிக்க வேண்டும். யாருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். இந்த பண்டிகை நாளை நீங்க அமைதியுடன் கொண்டாடுவது நல்லது. பூசம். எதையும் யோசித்து செய்ய பாருங்கள். எதிலும் அவசரம் இல்லாமல் இருக்க வேண்டும். பழைய சேமிப்புகளை இன்று செலவு செய்து விடுவீர்கள். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீண் செலவும் அலைச்சலும் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள். குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆயில்யம். மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். பரபரப்பு அடைய வேண்டாம். வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த பண்டிகை நாளை நீங்க அமைதியுடன் கொண்டாடுவது நல்லது. மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க. இருந்தாலும்
சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் குழம்பி போவீர்கள். சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடுங்க. சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. சோகங்கள் மாறி சுகங்கள் கண்டிப்பாக கூடும். விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் இன்று பணிகளை இன்று செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். மனக்கசப்புகள் மாறிவிடும். மங்கையரால் ஏற்பட்ட மனக்கலக்கமும் மாறிவிட கூட்டும். என்று தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். எதிலும் கவனமாக இருப்பது மிக நல்லது. கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். புகழும் பாராட்டுகளும் வந்து சேரக்கூடும். அரசியல் துறையில் உள்ளவர்கள் நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இன்று உருவாகும். எதிர்பார்த்த பதவிகளும் வந்து சேரக்கூடுங்க. என்று பெண்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியுங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ள முடியுங்க. காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், பொறுப்பாக இருங்கள். தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். என்று மாணவர்கள் திறமையால் வெற்றி பெற முடியும். உயர்வான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள முடியும். கண்டிப்பாக இந்த பண்டிகையை அற்புதமாக கொண்டாட முடியும். சந்தோஷமான மனநிலையில் இன்று காண முடியும். எது எப்படியோ கொஞ்சம் நேரம் ஒதுக்கி படிப்பதையும் பாருங்கள். என்று சிம்ம ராசினியர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று காலையில நீங்க எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் நிதானம் இருப்பது ரொம்ப நல்லது. சோகங்கள் மாறி சுகங்கள் கூடிவிடும். மங்கையரால் ஏற்பட்ட மனக்கலக்கம் விலகி செல்லுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இந்த பண்டிகை நாளை நீங்க உற்சாகமாக கொண்டாட முடியும். பூரம் கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். அடுத்தவரின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். உற்சாகத்தோடு பணிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த பண்டிகை நாளை நீங்க மன அமைதியுடன் கொண்டாடுங்கள். உத்திரம் உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. கலைத்துறையில் உங்களால் சாதிக்க முடியும். வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தங்கு தடையின்றி உங்களுடைய பணிகள் நடக்கும். புகழும் பாராட்டும் கண்டிப்பாக இருக்குங்க. எடுத்த முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். இந்த பண்டிகை நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே அமைந்துவிடக்கூடும். கன்னி ராசினியர்கள் என்று உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்ல கொடுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் உங்களுக்கு பெரிய அளவுல மகிழ்ச்சியை கொடுக்கும். ஊர் மாற்ற சிந்தனை கூட மேலோங்க கொடுங்க. இரு சகனத்தை வாகனத்தை மாற்றலாமா என்ற எண்ணங்கள் இருக்கும். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். இந்த பண்டிகை நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தும். பாலிய நண்பர்களின் சந்திப்பால் பல நாட்களாக நடைபெறாத இருந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. மன அமைதி ஏற்பட கொடுங்க. அதே வேளையில் பெரியவர்களுடைய அறிவுரைகளோடு முடிவெடுக்கக்கூடிய சூழலும் இருக்கும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மாறும். முன்னேற்றத்திற்கு உண்டான பாதைகளை நீங்க வழி அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமாக பெண்கள் இன்று வாழ்க்கையை சுவாரஸ்யமாக அனுபவிப்பீர்கள். சுய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்ற பாதை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. புத்தாடை அணிகலன் வாங்கி இன்று அணிந்து கொள்வீர்கள். சிறப்பான செயல்பாடுகள் முன்னெடுத்துக் கொடுக்கும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். காதல் போன்ற விஷயங்களில் கன்னி ராசினியர்கள் கொஞ்சம் பொறுப்பாக இருங்கள். பொறுமையாக இருங்கள். அது போதும். என்று மாணவர்கள் திறமையால் வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். முக்கியமான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். இந்த பண்டிகையை நீங்க சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள். எது எப்படியோ கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாடங்களில் கவனம் செலுத்துங்கள். அது போதும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில நீங்க எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக சித்தர் கோவிலுக்கும் சிவபெருமான் கோவிலுக்கும் சென்று மனதை மகிழ்ச்சியுடன் வேண்டுங்கள். எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கன்னி ராசினியர்கள் அனைவருக்கும்
தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று கண்டிப்பாக கையில் காசு பணம் புழங்குங்க. வாழ்க்கையில் ஏற்பட்ட விரக்தி விலகி செல்லக்கூடும். எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். மனதை மட்டும் அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பண்டிகை நாளை அற்புதமாக கொண்டாடுவார்கள். அஸ்தம் பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லும். உற்சாகமாக பணிகளில் ஈடுபட முடியும். வீடு மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நீண்ட நாட்களாக நடைபெறாத இருந்த காரியம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். எந்த ஒரு பிரச்சனைகளிலும் தீர்வு கிடைக்குங்க. எது எப்படியோ இந்த பண்டிகை நாளை நீங்க சந்தோஷமாக கொண்டாடுங்கள். சித்திரை முன்னேற்றத்திற்கான வழி அமைத்துக் கொள்வீர்கள். உபரி பண வருமானத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். பாலிய நண்பர்களின் சந்திப்பினால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நீண்டகால நட்பு கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இந்த பண்டிகை நாளை நீங்க சந்தோஷமாக கொண்டாடுங்கள். துலாம் ராசினியர்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்க கூடுங்க. சிரித்து பேசும் நண்பர்களால் சிக்கல்கள் கொஞ்சம் உருவாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பரிடம் கொஞ்சம் பண இழப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவினர் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பேச்சை குறைத்துக் கொண்டு பேசுவது மிக நல்லது. கண்டிப்பாக மனக்கசப்பு வந்தாலும் மாலை நேரம் மகிழ்ச்சியாகத்தான் அமையும். அதற்கு முன்னில் நீங்க மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். வெப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்கள். உடல் வெப்பம் அடையக்கூடும். உடல்நலனில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக இருக்குங்க. உடைய பொருளாதார பலமும் சீராக சிறப்படைய கூடுங்க. காரிய அனுகூலமும் ஏற்படக்கூடுங்க. செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். எல்லாவற்றையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை இன்றி ஏற்படக்கூடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் மீண்டும் நடைபெறக்கூடுங்க. மற்றவர் மத்தியில் உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறும். முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடும். இன்று பெண்களுக்கு குடும்ப நிர்வாகம் சிறப்பாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடும். புகழ்ச்சிக்கும் பாராட்டுக்கும் மயங்க மாட்டீர்கள். இன்று பெண்கள் தனித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் துலாம் ராசினியர்களுக்கு மாற்றங்கள் கொஞ்சம் ஏற்படும். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மாற்றங்களை விரும்புவீர்கள். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கென்று மதிப்பு இருக்குங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடும். மாணவர்கள் இந்த பண்டிகை தின நாளை சந்தோஷமாக கொண்டாட முடியும். நேரம் ஒதுக்கி பாடங்களிலும் கவனம் செலுத்துங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில நீங்க எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உருவாகக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. பயன் தரும் வேலைகளில் ஈடுபடுங்கள். காரிய அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. தடைகளை உடைத்தெடுத்து வெற்றி பெறுவீர்கள். எல்லாவற்றிலும் இறைவன் அருளால் சாதிக்க முடியும். தொந்தரவுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக அமைந்துவிடக்கூடும். சுவாதி மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். உறவினர் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சை கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்கள் சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். தர்ம சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். எது எப்படியோ இந்த பண்டிகை நாளை நீங்க சந்தோஷமாக கொண்டாடுங்கள். விசாகம் இன்று செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்லுங்க. நல்ல தகவல் இல்லம் தேடி வரக்கூடும். அனுகூலமான செய்திகள் உண்டாகக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. இந்த பண்டிகை தின நாளை மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையில் இருக்கின்றது. அன்பை வெளிப்படுத்தி எதையும் செய்ய பாருங்கள், அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். வளர்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள்.
அரசியல்வாதிகளின் ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடும். இன்று பங்குச் சந்தையில் லாபம் கிடைக்கும். வீடு மனை மூலம் லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கானத்தில் கண்டிப்பாக லாபம் ஏற்படக்கூடும். சிரமம் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி வகை சூட முடியும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கின்றது. இன்று மனம் சந்தோஷம் அடையக்கூடும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் கண்டிப்பாக கிடைக்கும். உடன் பணிபுரிவோரால் அனுசரணைகள் உண்டாக கொடுங்க. உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்க வேண்டாம். சிறப்புடன் செயல்படுங்கள். எந்த ஒரு காரியத்திலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். எந்த ஒரு வேலையும் நீங்க நேரம் தவறாமல் செய்யவும். தள்ளி போடுதல் தயவு செய்து வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எதிலும் ஈடுபடாதீர்கள். பெண்கள் இன்று யோகமான பலனை அடைவீர்கள். பெண்களுக்கு இன்று மகிழ்ச்சி பொங்கும். காரியங்களில் வெற்றி இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பெண்கள் இந்த நாளை மன சந்தோஷத்துடன் அனுபவிப்பீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் விருச்சிகம் ராசினியர்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். காதலில் நீங்க முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். தயவு செய்து சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருங்கள். இந்த பண்டிகை தின நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். தயவு செய்து யார் மீதும் கோபப்பட வேண்டாம். நேரம் ஒதுக்குங்கள். கல்வியில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படியுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு சித்தர்கள் வழிபாட்டையும் சிவ பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விருச்சிகம் ராசினியர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். வழக்குகள் சாதகமான பலனை கொடுக்கும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். அனுஷம். திட்டம் தீட்டி சில பணிகளை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். சற்று சிரமம் எடுத்தால் காரியங்களில் வெற்றி இருக்கும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். நேரம் தவறாமல் பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். உங்கள் பொறுப்புகளை மட்டும் தட்டி கழிக்க வேண்டாம். எதிலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். தள்ளி போடுதல் வேண்டாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கேட்டை. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். உடைய பொறுப்புகளை தட்டி கழிக்க வேண்டாம். நேரத்திற்கு செய்ய பாருங்கள். இந்த பண்டிகை நீங்க மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் கொண்டாடுங்கள். தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று இறைவன் அருளால் உங்களுக்கு காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வழக்குகள் ஓரளவு சாதகமாக இருக்கும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக ஆச்சரியப்படும் தகவலை கொண்டு வந்து கொடுக்கும். மனம் மகிழ்ச்சி அடையக்கூடும். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு எழக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்குங்க. நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். அனுகூலமான பார்வை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியுங்க. பண வரவு சீராக இருக்குங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். அதுபோல உங்க வாழ்க்கையில் இன்று மாற்றங்களும் ஏற்படக்கூடும். தேயோர் சேர்க்கையை தயவு செய்து விட்டுவிடுங்கள். கெட்ட சகவாசம் அடியோடு விட்டுவிடுங்கள். அவரது பிடியில் இருந்து விடுபடுங்கள். என்று கடன் பிரச்சனைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஆர்வம் பிறக்க கொடுங்க. குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கான சூழலும் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நேர்மையான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியும். மனதளவில் ஏற்பட்ட குழப்பங்களையும் சரி செய்து கொள்ள முடியும். முகப்பொலிவு கூடிவிடும். அழகு கூடிவிடும். பெண்களுக்கு இன்று புதிய காதல் மலர கொடுங்க. என்ன ஒன்று பணி சுமை கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். விடுமுறை நாளாக இருந்தாலும் ஓய்வு எடுப்பதற்கு நீங்கள் தான் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். காதல் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல்ல தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் இந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். பெற்றோரிடம் கோபப்பட வேண்டாம். புத்தாடை அணிந்து கொண்டு இந்த பண்டிகை தின நாளை அற்புதமாக கொண்டாடுவீர்கள். நேரம் ஒதுக்கி கல்வியிலும் ஆர்வம் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது
வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே காலையில எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டுவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இந்த நாள் உழைப்பால் உயரும் நாளாக இருக்கின்றது. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான பார்வை இன்றி ஏற்படக்கூடும். புதிய சிந்தனை இன்று பலப்படக்கூடுங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கென்று மதிப்பு உருவாகக்கூடும். பங்கு சந்தையில் லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் முன்னேற்றத்திற்கான நாளாக கண்டிப்பாக இருக்கும். எது எப்படியோ இந்த பண்டிகை நீங்க குடும்பத்துடன் சந்தோஷமாக கொண்டாடுங்கள். போராடம் இறைவன் அருளால் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. பின்தங்கிய நிலையிலிருந்து கண்டிப்பாக மாறுவீர்கள். சுய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். எல்லாவற்றையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆர்வம் ஏற்படக்கூடும். குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். இந்த பண்டிகை நீங்க குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாட பாருங்கள். உத்திராடம் வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துவிடக்கூடும். ஆச்சரியப்படும் வகையில் இன்று நடந்து கொள்வீர்கள். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கும். கெட்ட சகவாசங்களை மட்டும் அடியோடு ஒழிக்க பாருங்கள். இன்று முதல் இன்று வாழ்க்கையை நீங்க அற்புதமாக வாழ நினைக்க வேண்டும். மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு நீங்கள் தான் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்துடன் சேர்ந்து இந்த பண்டிகை நாளை நீங்க அற்புதமாக கொண்டாடுங்கள். மகரம் மகரம் ராசினியர்கள் என்று எதையும் நீங்க தைரியமாக செய்வீர்கள். அற்புதமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த பாக்கியம் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சகோதர வழி சச்சரவுகள் விலகி செல்லக்கூடும். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலை கண்டிப்பாக ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும். முன்னேற்றமான வாழ்க்கை என்று அமைத்துக் கொள்ள முடியும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய கொடுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க முடியும். வேலை நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்குங்க. இந்த பண்டிகை தின நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் அமைந்துவிடக்கூடும். பிள்ளைகளிடம் அன்பும் பாசம் காட்டுவது மிக நல்லது. பண பற்றாக்குறை கண்டிப்பாக விலகி செல்லும். பண தேவை கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். செயல்திறன் இன்று வெளிப்பட கொடுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வீண் விவகாரங்களில் மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். நல்ல மனிதர் என்ற பெயர் எடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முகப்பொலிவும் கூடிவிடும். அழகு கூடிவிடும். திறமையால் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்துடன் இன்று மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிக்க முடியும். பெண்களுக்கு இன்று யோகமான நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று திட்டமிட்டு பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். புத்தாடை அணிகலன் வாங்கி இந்த பண்டிகையை நீங்க மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் பெரிய பிரச்சனை கொடுக்காது. சின்ன சின்ன குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் அற்புதமாக செயல்பட முடியுங்க. புத்தாடை அணிந்து கொண்டு பண்டிகை தின நாளை அற்புதமாக கொண்டாட முடியும். மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். சக நண்பருடன் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எது எப்படியோங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கல்வியிலும் கவனம் செலுத்துங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில நீங்க எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் கோவிலுக்கும் சிவபெருமான் கோவிலுக்கும் சென்று வருவது மிகவும் சிறப்பை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல் வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று கவலைகளை மறந்து எதிலும் ஈடுபட முடியும். சண்டை சச்சரவுகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விலகி சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. இந்த பண்டிகை தின நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். சந்தோஷமாக காணப்படுவீர்கள். திருவோணம் சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்குங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். குடும்பத்துடன் சேர்ந்து பண்டிகையும் சிறப்புடன் கொண்டாடுவீர்கள். அவிட்டம்
அன்பு பாசம் காட்டி காரியத்தில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுபடுவீர்கள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். கொடுத்த வாக்கை இன்று காப்பாற்றி விடுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் கவனமாக தலையிட பாருங்கள். பண தேவைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. செயல்திறன் இன்று வெளிப்பட கொடுங்க. எது எப்படியோ குடும்பத்துடன் சேர்ந்து இந்த பண்டிகையை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், இன்று பயணங்கள் நல்ல பலனை கொடுக்கும். இன்று மனம் சந்தோஷத்தில் அமைய கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு இன்று அமையக்கூடும். பக்கபலமாக நண்பர்கள் இருப்பார்கள். உங்களுடைய பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். உறவுகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழம் இருக்கின்றது. மனமாற்றங்கள் ஏற்படும். ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. இன்று தீவிர முயற்சிகள் எடுத்து காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். தேவையில்லாத விஷயங்களில் மட்டும் ஈடுபட வேண்டாம். உங்களை பொறுத்தவரை கண்டிப்பாக நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு உபாதைகள் கொஞ்சம் வந்து சேரும். செரிமானம் ஏற்படக்கூடிய லேசான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. நீதியை நிலைநாட்டுவீர்கள். பிள்ளைகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் கண்டிப்பாக நீங்கும். நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். இறை அருளும் தெய்வ நம்பிக்கையும் கண்டிப்பாக கொடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலைத்து காணப்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகள் பலப்படக்கூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று யோகமான நாளாக இருக்கும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமையும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்குவீர்கள். இந்த பண்டிகையை நீங்க சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓரளவு விரும்பும் விதத்திலும் அமையக்கூடும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், அது போதும். என்று மாணவர்கள் திறமையால் வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட முடியுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நேரம் ஒதுக்குங்கள். கல்விக்காக படியுங்கள். இந்த பண்டிகை தின நாளை சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு சித்தர்கள் கோவிலுக்கும் சிவபெருமான் கோவிலுக்கும் சென்று வருவது நல்லது. இவர்கள் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கும்பம் ராசினியர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல் வாழ்த்துக்கள். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்ற இல்லத்தில் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். பயணங்கள் பலன் தரும். நல்ல விதத்தில் எல்லாம் அமையக்கூடும். முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். நூதன பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் பண தேவை ஓரளவு பூர்த்தியாகும். உறவினர்கள் வருகை இருக்குங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த பண்டிகை தின நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும். சதயம் இறைவன் அருள் பரிபூர்ணமாக இருக்கின்றது. தீவிர முயற்சி எடுத்து காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நீதியை நிலைநாட்டுவீர்கள். குடும்பத்துடன் இன்று இந்த பண்டிகை தினத்தை அற்புதமாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். போராட்டாத்தி புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கிவிடும். உற்சாகம் பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். தீவிர முயற்சிகள் எடுத்து முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். தை பிறந்தால் வழி பிறக்கும். அதுபோல உடைய எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கும். குடும்பத்துடன் பண்டிகையை நீங்க சந்தோஷமாக கொண்டாடுங்கள். மேனம் ராசினியர்கள் என்ற கடுமையான முயற்சிகளுக்கு பின்னர் சில காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடக்கக்கூடும். இருந்தாலும் உற்சாகத்துக்கு குறைவு இருக்காதுங்க. உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைய கொடுங்க. நேற்றைய பொழுதில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல முடிவு கட்டுவீர்கள். கடன் விவகாரங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் விலகி செல்லக்கூடும். தந்தை வழி உறவில் வரக்கூடிய வருமானங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும். சிறு சிறு தடைகள் வந்தாலும் உங்களுக்கு இருக்கும் சாதுரியத்தால் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் பயணிப்பீர்கள். தாய் வழி உறவுகளுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. நீங்கள் சொன்ன வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். சிறிது போராட வேண்டியிருக்கும். இருந்தாலும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெண்களுக்கு வீண் விரயங்கள் செலவாகும். பெண்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். புத்தாடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக அமையுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம்
கவனமாகவே செயல்படுங்கள். பொறுப்பாக இருக்க பாருங்கள். காதலில் தெளிவான முடிவு எடுப்பது நல்லது. அவசரப்பட வேண்டாம். சந்தேக பார்வை தயவு செய்து வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். செல்வாக்கு மிக்க நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். புத்தாடை அணிகலன் அணிந்து கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க. கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாடங்களிலும் கவனம் செலுத்துங்கள். அது போதும். கல்வியில கொஞ்சம் நீங்க ஆர்வமுடன் செயல்பட வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே காலையில நீங்க எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய சித்தர் கோவிலுக்கும் சிவபெருமான் கோவிலுக்கும் சென்று இறை வழிபாட்டினை மேற்கொண்டு விட்டு வருவது மிக நல்லது. மீனம் ராசினியர்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி இன்று வெற்றி பாதையை நோக்கி வாழ்க்கை எடுத்து செல்வீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உற்சாகமாக இன்று நீங்க பண்டிகையை கொண்டாட முடியுங்க. தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு கிடைக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி சொன்ன சொல்லை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்க கொடுங்க. வீடு மனை மூலம் கூட லாபம் கிடைக்கும். சிறு சிறு தடைகள் வந்தாலும் வெற்றி ஏற்படக்கூடும். உபரி பண வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலாளர் நலன் கருதி சில முக்கிய முடிவில் எடுப்பீர்கள். தை பிறந்தால் வழி பிறக்குங்க. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில இன்று மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. குடும்பத்துடன் இந்த பண்டிகையை நீங்க சிறப்புடன் கொண்டாட வேண்டும். ரேவதி மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் திறந்து விடக்கூடும். நல்ல முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல மனிதர் என்ற பெயரும் எடுப்பீர்கள். சுமூகமான உறவு எல்லாவற்றும் இருக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கொடிவிடும். இந்த பண்டிகை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக அமைந்துவிடக் கொடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அடிவெடுத்து வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எது எப்படியோ குடும்பத்துடன் சேர்ந்து கண்டிப்பாக இந்த பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.